வாவ் தமிழா நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். நான் உங்கள் சதீஷ் குமார். ஒரு பிஸ்னஸ் மேனுக்கும் சேலரிட் பர்சனுக்கும் என்ன ஒரு ஒற்றுமைன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க ரெண்டு பேருமே ரொம்பவுமே ஒரு பாப்புலரான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷனில் தான் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. அது பேர் தான் எஸ்ஐபி. இந்த எஸ்ஐபியை பற்றின நிறைய கொஸ்டின்ஸு நேயர்கள் கமெண்ட்ஸ்லையும் மெசேஜ்லையும் நிறைய வந்துகிட்டே இருக்கு. இந்த வீடியோவில் எஸ்ஐபி அப்படின்னா என்ன, இந்த எஸ்ஐபி எந்த அளவுக்கு ஃப்ளெக்சிபிளான இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன், மூணாவது இந்த எஸ்ஐபியில் என்னென்ன அட்வான்டேஜஸ் இருக்கு, இது எல்லாமே இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். எஸ்ஐபி பார்த்தீங்கன்னாக்கா இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன்லேயே ரொம்பவுமே ஒரு பாப்புலரான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷனுங்க. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 4,000 crore அப்படின்னு இருந்த மார்க்கெட் இன்னைக்கு 12,000 crore அது வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அப்படின்னாக்கா இந்த பாப்புலாரிட்டியை நீங்களே தெரிஞ்சுக்குங்க. ஸோ எதனால் இந்த ஒரு ஆப்ஷன் ரொம்பவுமே பாப்புலர்னு பார்த்தீங்கன்னா எஸ்ஐபி ஆஃபர் பண்ணக்கூடிய ஃப்ளெக்சிபிலிட்டியும் கன்வீனியன்ஸும் தான். ஸோ என்னென்னு அதை பார்க்கலாம். கன்வீனியன்ஸ் என்னென்னா, ஈக்விட்டி இன்வெஸ்ட்மெண்ட்னா நம்ம என்ன நினைப்போம், ஒரு பெரிய ஒரு தொகை தேவைப்படும், அப்படி இருந்தால் மட்டும்தான் நம்ம இன்வெஸ்ட் பண்ண முடியும். நான் சம்பாதிக்கிறதே 25,000, நான் சேமிக்கிறதே ஒரு 1000 ரூபாய், எங்கே போய் நான் இன்வெஸ்ட் பண்ணுறது? எஸ்ஐபியை பொறுத்த வரைக்கும் மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் 100 ரூபாங்க. நீங்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கீங்க, ஸ்மார்ட் ஃபோனில் பார்க்குறீங்க, இல்லை டெஸ்க்டாப்போ லேப்டாப்லேயோ பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக உங்களால் ஒரு 500லேருந்து ஒரு 1000 ரூபா சேவ் பண்ண முடியும். நீங்கள் எஸ்ஐபியை கண்டிப்பாக ஸ்டார்ட் பண்ணலாம். என்னோடய சேலரி 25,000 30,000 போனால் தான் நான் எஸ்ஐபியை ஸ்டார்ட் பண்ணுவேன் அப்படின்லாம் தேவையே இல்லை. 100ல் ஸ்டார்ட் பண்ணலாம், மினிமம் 500ன்னு வச்சுங்க. கன்வீனியன்ட் அது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னாக்கா இது ஒரு நோ ஆப்ளிகேஷனுங்க. இப்போ நீங்கள் ஒரு லைஃப் இன்சூரன்ஸ் ப்ராடக்ட்டை வாங்குறீங்க, இல்லை ஒரு ஆர்டியை சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா நடுவில் நீங்கள் நிறுத்திட்டீங்க அந்த ஸ்கீம்னாக்கா உங்களுக்கு ஏதாவது ஒரு பெனால்ட்டி போடுவாங்க, இல்லை உங்கள் ரிட்டர்ன்ஸ் கம்மியாகுங்க. ஆனால் இந்த எஸ்ஐபி பொறுத்த வரைக்கும் எப்போ வேணால் ஸ்டார்ட் பண்ணலாம். ஏதோ ஒரு ஃபைனான்ஷியல் எமர்ஜென்சியில் நீங்கள் குறைக்கணும்னு நினைச்சாலும் குறைச்சிடலாம், நிறுத்தணும்னு நினைச்சாலும் நிறுத்திடலாம், விட்ரா பண்ணணும்னு நினைச்சாலும் விட்ரா பண்ணிடலாம். அந்த அளவுக்கு இது ஒரு பெரிய கன்வீனியன்ஸை கொடுக்கும். நீங்கள் ஒரு 2,000 ரூபாயில் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க, நான் திடீர்னு அதை ஒரு 1000 ரூபாய்க்கு மாற்றணும்னா மாற்றலாம், 2,500ன்னு மாற்றினாலும் மாற்றிக்கலாம். இல்லை என்னால் இப்போ கட்ட முடியலன்னா அதை நீங்கள் ஸ்டாப் மட்டும் பண்ணிக்கலாம், இல்லை எனக்கு மொத்தமாக தேவைப்படுதுன்னா விட்ரா பண்ணிக்கலாம். நீங்கள் பெரிய ஒரு கன்வீனியன்ஸ் அது. மூணாவது பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கீம் நிறைய லிக்விடிட்டி கொடுக்குங்க உங்களுக்கு. நீங்கள் எந்த ஒரு ப்ராடக்டை வாங்கினாலும் லிக்விடிட்டி ரொம்ப இம்பார்ட்டன்ட். லைஃப் இன்சூரன்ஸ் ஸ்கீமில் லாக்இன் இருக்கும் உங்களுக்கு. அதே மாதிரி ஆர்டி அதெல்லாம் போட்டிங்கன்னா முதல்லையே டேர்முன்றதை சொல்லிடுவாங்க. இது நீங்கள் எப்போ வேணால் விட்ரா பண்ணிக்கலாம். மூணாவது கன்வீனியன்ஸ். நாலாவது பார்த்தீங்கன்னா லீஸ்ட் டேக்ஸ். மியூச்சுவல் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் ஈக்விட்டி இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் லீஸ்ட் டாக்ஸேஷனில் இருக்கும். ஸோ இந்த ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டி கன்வீனியன்ஸ்னால தான் இந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன் ரொம்பவுமே பாப்புலராக இருக்குது. சரி, இது எல்லாம் என்ன அட்வான்டேஜ் இருக்குது, எதுக்கு இப்படி விழுந்தடிச்சுக்கிட்டு இன்வெஸ்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஹை ரிட்டர்ன்ஸ். இதுதான் ஃபர்ஸ்ட் அட்வான்டேஜுங்க. ஈக்விட்டியை பொறுத்த வரைக்கும் இந்த லாங் டேர்ம் ஆவரேஜ் ரிட்டர்ன் 12%. நீங்கள் எந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன்னா எடுத்துக்கங்க. ஃபிக்ஸட் டெபாசிட் 5.5%, லைஃப் இன்சூரன்ஸ் ஸ்கீமு 7-7.5%, போஸ்ட் ஆஃபீஸ் அதே 6-7.5% வரைக்கும் தான் கொடுத்துட்ருக்கு உங்களுக்கு. தங்கம் 6-7% லாங் டேர்ம் ஆவரேஜ் ரிட்டர்ன்ஸ். நீங்கள் ஒரு 15 வருஷம் 20 வருஷம் எடுத்து பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன்ஸ் இவ்வளோ தான் வரும். அதை தாண்டி ஈக்விட்டியில் பார்த்தீங்கன்னா 12%ங்க. அது லாங் டேர்ம் அப்படின்னும் போது ஒரு 10 வருஷம் ரிட்டர்ன்ஸ் சார்ட் எடுத்து பாருங்கள், ஒரு வருஷமும் இந்த ரிட்டர்ன்ஸ். ஸோ பாப்புலர் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன்லேயே அதிகமாக ரிட்டர்ன்ஸை கொடுக்கக்கூடியது இதுதான் நம்பர் 1 ரீசன். நம்பர் 2 ரீசன் பார்த்தீங்கன்னா ஈக்விட்டிப்பா அது ஒரு கேம்பிளிங். அது மார்க்கெட்டுனாலே வாலட்டாலிட்டி இருக்கும். நான் போய் அதில் எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறது அப்படின்னா ஈக்விட்டியில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு பெஸ்ட் ஆப்ஷனே எஸ்ஐபி தாங்க. ஏன்னா மார்க்கெட்டுன்றது பார்த்தீங்கன்னாக்கா அது இந்த அன்சர்டனிட்டி சொல்லுவாங்க, ஏற்றம் இறக்கம் கண்டிப்பாக இருக்கத்தான் செய்யும். ஆனால் நீங்கள் அதை பற்றி ஒரே பண்ண தேவையில்லை. ஸோ ஒரு எக்ஸாம்பிளுக்கு இன்றைக்கி மார்க்கெட் 55,000 வச்சுக்கோங்க. இந்த மாதத்துக்கு உங்களுக்கு ஒரு 100 யூனிட் நீங்கள் வாங்குறீங்க. இப்போ அடுத்த மாதம் மார்க்கெட்டு 50,000 போது ஒரு பெரிய வீழ்ச்சியை பார்க்குது அப்படின்னாலும் நீங்கள் ஒரி பண்ண தேவையில்லை. அடுத்த மாதம் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற எஸ்ஐபியில் 100 யூனிட் இல்லைங்க, உங்களுக்கு ஒரு 110 இல்லை ஒரு 120 யூனிட்ஸ் அடிஷ்னல் யூனிட்ஸ் கிடைக்கும். ஸோ அடிஷ்னல் யூனிட்ஸ் கிடைச்சதுன்னா அது உங்களுக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ் தானே. சரி, இப்போ மார்க்கெட் 55,000லேருந்து 60,000க்கு போகுதுன்னு வச்சுப்போம் ரெண்டாவது சினாரியோவில். அப்போ என்ன ஆகுனா, நீங்கள் போட்ட அந்த ஒரு 100 நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் அப்ரிஷியேட் ஆகிருக்கும். ஸோ உங்களோட ஃபண்ட் அப்ரிஷியேட் ஆகிடுச்சுன்னா அதுவும் உங்களுக்கு அட்வான்டேஜ் தானே. ஸோ எஸ்ஐபியை பொறுத்த வரைக்கும் அந்த மார்க்கெட் டைமிங் நீங்கள் பார்க்கவே வேண்டாம். மார்க்கெட்டு மேலே போனாலும் சரி, மார்க்கெட்டு கீழே போனாலும் சரி,
உங்களுக்கு கண்டிப்பாக அட்வான்டேஜாக தான் இருக்கும். இது பேர் தான் ருப்பி காஸ்ட் அட்வான்டேஜ். ரெண்டாவது பெரிய அட்வான்டேஜ் இது. மூணாவது அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா இந்த பவர் ஆஃப் காம்பவுண்டிங். எப்போ நீங்கள் ஒரு பெரிய செல்வத்தை கிரியேட் பண்ண முடியும்னா அந்த ஒரு பவர் ஆஃப் காம்பவுண்டிங் எப்போ அப்ளை ஆகுதோ அப்போ தான் கிரியேட் பண்ண முடியும். எஸ்ஐபியில் கண்டிப்பாக அது பாசிபிள் இருக்குது. ஸோ இந்த ஒரு 3 பெரிய அட்வான்டேஜ் இருக்கும்போது ஹை ரிட்டர்ன், மார்க்கெட் வாலட்டாலிட்டியை டேக்கிள் பண்ணுறது ருப்பி காஸ்ட் அட்வான்டேஜ், மூணாவது பவர் ஆஃப் காம்பவுண்டிங், பெரிய அட்வான்டேஜுங்க இது வெல்த் கிரியேட் பண்ணுறதுக்கு. ஸோ நீங்களும் ஒரு எஸ்ஐபியை ஸ்டார்ட் பண்ணி உங்களோட வெல்த் ஜேர்னியை அதில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா உங்களோட ட்ரீம்ஸ் கோல்ஸை ரொம்ப சுலபமாக அட்டைன் பண்ணலாம். இன்னொரு வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபர்மேஷனோட உங்களை மீட் பண்ணுறேன். see you, bye bye. செலிபிரிட்டியோட இன்டர்வியூஸ், சினிமா பற்றின டே டு டே அப்டேட்ஸ், ட்ரெண்டிங்காகவும் வைரலாகவும் போயிட்டு இருக்கிற வீடியோஸ் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணுமா? அப்போது வாவ் தமிழா பாருங்கள். அண்ட் மறக்காமல் இந்த சேனலில் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள்.